சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் அந்தர்பல்டி அடித்துள்ளார். செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டாலும் அவர் தாவேகாவில் இணைந்தது தவறு, பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்படுவார், அவர் வேறு கட்சியில் சேர்ந்துள்ளாரா? அவரை போல் செங்கோட்டையனும் இருந்திருக்க வேண்டும். காலம், மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்கள், அதிமுகவின் இரத்தம் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டாலும் பிற கட்சியில் இணைய மாட்டார்கள் என்பதை செல்லூர் ராஜு அவர்கள் திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலே ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்படுவது உறுதிதான் என்பதை தற்பொழுது அதிமுகவின் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இதனால்தான் செல்லூர் ராஜு அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்படுவது குறித்து பேசியுள்ளார். மேலும் சட்டசபை தேர்தலில் மக்கள் முடிவுதான் வெற்றியை தீர்மானிக்கும். நிச்சயம் அதிமுக ஆட்சியை அமைப்பதற்கு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை வெற்றியடைந்த வரலாறு கிடையாது. கலைஞரை தொடர்ச்சியாக தோல்வியை தழுவியதற்கு காரணம் அம்மா அவர்களது பிரச்சாரம், திமுகவின் ஊழல்தான். இந்த முறை கலைஞர் இல்லாதது ஸ்டாலின் மக்களுக்கு நன்மை செய்வார் என்று சிறுபான்மையினர்களது ஆதரவுகளை பெற்றுதான் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையவில்லை. வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. இந்த முறை தமிழக மக்கள் நன்றாகவே திமுகவை புரிந்து கொண்டார்கள். இனியும் திமுக ஆட்சியை அமைக்க முடியாது, அதிமுக வெற்றியடையும், ஒருங்கிணைந்த அதிமுக வெற்றியடையும் என்பதை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். அதிமுகவின் தொண்டர்கள் முதல் மாஜி அமைச்சர்கள் வரை ஒருங்கிணைந்த அதிமுக விரும்புகிறார்கள். இல்லை என்றால் கட்சியிலிருந்து ஒவ்வொருவரும் நீக்கப்படுவார்கள் அல்லது விலக்கப்படுவார்கள், கட்சியிலிருந்து வெளியேறுவார்கள் என்ற அச்சமும் எடப்பாடிக்கு வந்துவிட்டது. செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தவறு என்று செல்லூர் ராஜு அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள்.